வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். நாம் இன்று காணவிருக்கும் அதிசய கோவில் மரகத கல்லால் ஆன முருகன் சிலை இருக்கும் நடுப்பழனி ஆலயம். நவபாஷான முருகன் பழனியில் உள்ளது கேள்விப்பட்டிருக்கிறோம். மரகத கல்லால் ஆன முருகனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மரகத கல் என்றதுமே உத்தரகோசமங்கை நடராஜர் நினைவுக்கு வருவார். தமிழகத்தில் அபூர்வமாக மரகத கல்லால் ஆன தண்டாயுதபாணி அருள் பாலிக்கிறார். 70 ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சியை சேர்ந்த முத்துசாமி என்ற பக்தர் முருகனின் அருளை பெற எண்ணி பெருங்கரணை மலையில் 4 ஆண்டுகள் தவம் இருந்தார். ஒரு நாள் அவர் கனவில் குழந்தை வடிவில் முருகன் வந்து எனக்கு இங்கு ஆலயம் அமைக்கவும் என்று கட்டளையிட்டார். அதன்படி கரடுமுரடான அந்த மலையில் தன் கைகளாலேயே செதுக்கினார். முத்துசாமி யாரிடமும் பிச்சை கேட்காமல் முருகனின் பாடல்களை பாடி காவடி எடுத்து பக்தர்கள் கொடுத்த காணிக்கைகளை கொண்டு ஒரு கல்லாக அடுக்கி இந்த கோவிலை கட்டினார். 50 ஆண்டு கால உழைப்பு. இந்த ஆலயத்துக்கு வந்த காஞ்சி மகா பெரியவர் கருவறையில் உள்ள முருகனை தரிசித்து மெய்சிலிர்த்தார். பழனி மலையில் இருக்கும் முருகனின் அதே தெய்வீக அதிர்வுகளை உணர்ந்ததாக சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு நடுப்பழனி என்று பெயரிட்டார். மகா பெரியவரின் கட்டளைப்படி இங்கு மரகத கல்லால் தண்டாயுதபாணி மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்று இந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. இந்த கோவிலில் 45 அடி உயர முருகன் சிலை மலேசியாவின் பத்துமலை முருகனை நினைவூட்டுகிறது. கோவிலை உருவாக்கிய முத்துசாமி சித்தரின் ஜீவ சமாதி ஆலய வடிவிலேயே இங்கு உள்ளது. பச்சை நிற மரகத கல்லில் ஜொலிக்கும் முருகனை தரிசிப்பது புதன் கிரக தோஷங்களை நீக்குவதாக சொல்லப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூருக்கு தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் பெருங்கரணை கிராமத்தில் இந்த நடுப்பழனி அமைந்துள்ளது. ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு சென்று அந்த சித்தரின் அருளையும் முருகனின் அருளையும் உணரலாம். நன்றி, வணக்கம்.